உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் வக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர். அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார். அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார். என்ன, மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 19 இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார். அடுத்து நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியிலேயே வக்ரவம் பெற்று அமரப் போகிறார். கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4 திரும்ப மீண்டும் மிதுனராசிக்கே வக்ரவ நிலையிலேயே வந்து அமர்றாரு. அது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு மார்ச் 11 வரையுமே அவர் வக்ரவ நிலையில் தான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். துலாம் ராசி காலபுருஷனின் 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே உண்மை, உழைப்பு, உயர்வு, நல்ல பண்பாளர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள், எந்த இடத்துலையும் தன்னோட நேர்மை உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆமாம், நியாயமான அமைப்பு, நியாயமான விஷயத்தில் தன்னோட ஈடுபாட்டை செலுத்துகிறவங்க, மற்றவர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா தான் துலாம் ராசி அன்பர்கள் தான். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை சுயநலம் இன்றி பொதுநலம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்குது? இந்த அதிசாரம் பெற்ற குரு, அது மட்டும் இல்லாமல் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறதும் என்ன விதமான மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் திடீர்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு அதிசாரம் பெற்று போகிறார். போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே உச்சம் பெறுறார். பிறகு உச்சம் பெற்றவர் வக்ரவும் அங்கே அடைகிறார். இந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல காலகட்டம் தான். துலாம் ராசியை பொறுத்த வகையில் இது ஒரு நல்ல காலகட்டம் தான். என்னென்னா, துலாம் ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் சனி பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு என்ன பண்ணுறார், ஷிஃப்ட் ஆகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது தான். இந்த அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 19 நவம்பர் 11 வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 22 நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கு பிறகு இந்த குரு வக்ரகதி நிலையை அடைவார். 10 வக்ரகதி நிலையை அடைவார். திரும்ப மறுபடியும் 11 போய் வக்ரகதி நிலையை அடைவார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை, தொழில், வருமானம், திருமணம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கிறது, கடன் பிரச்சனையை தீர்க்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுது. கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த வருஷத்திலேயே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் சுபகிரகங்களின் தொடர்புகளோடு ரொம்ப அழகாக இருக்குது. மாற்றங்கள் தொடர்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்குது. ஆமாம், ஒன்றும் பயப்படுறது மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு 22 டேஸை தவிர அதிசாரம் பெற்று வரக்கூடிய ஃபஸ்ட்டு 22 டேஸை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் வகையில் துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. பழைய விஷயங்கள்லாம் சரி செய்யலாம், விட்டு போன தொழில்கள் மறுபடியும் மீட்டெடுக்கலாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உள்ள ஆரோக்கியம் மேம்படும், அனைத்து விஷயத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த குருவோட அதிசார பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உச்ச அதிசார பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வக்ரவ நிலையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்குது. குருவோட வக்ரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. எடுத்த முயற்சிகளில் ஏற்பட்ட தோல்வியை சந்திச்சிங்க நிறையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் உங்களுக்கு வெற்றிகளாக மாறக்கூடிய அமைப்பாக மாறுது. அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்தான், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான். இதுக்கு என்னென்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்கணும். அதே போல் குரு ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னாலும், இந்த காலகட்டத்தில் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சில விஷயங்களில் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.